ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாத ஸ்பெஷலான திருவாதிரை களி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த களிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு, அதை பாசிப்பருப்புன்னு கூட சொல்லலாம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் நம்ம வெறுமனை தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இந்த அரிசியையும் பருப்பையும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும், பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அரிசிலாம் பாருங்களேன், ஜீரக மிட்டாய் மாதிரி நல்லா பெருசு பெருசாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மைதா மாவு மாதிரி பட்டாக அரைக்க முடியாது, இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ மிக்சியில் நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். திருவாதிரை களிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக 1 கப் அளவு மண்டவெல்லம் எடுத்துக்கலாம். எந்த கப்பால் அரிசி எடுத்திங்களோ அந்த கப்புக்கு 1 கப் மண்டவெல்லம், 5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். மண்டவெல்லத்தை நம்ம தண்ணி விட்டு முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நமக்கு தண்ணியாக மண்டவெல்லத்தை கரைச்சி வச்சுருந்தா போதும். பாகுபதம்லாம் பார்க்கணுன்னு தேவையில்லை. கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மண்டவெல்லத்தை கரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசி அழுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அதுலேருந்து ரிமூவ் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை வடிகட்டிடலாம். வடிகட்டுறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன கசடுலாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆயிரும். ஓகே, அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருக ஆரம்பித்ததும் நமக்கு தேவையான அளவு எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு. நான் இங்கே ஒரு 15 முந்திரி பருப்பு அளவு சேர்த்துருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்புலாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் அந்த நெய்யிலேயே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். தேங்காவை லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல களிக்கு தேவையான மாவு, அதை சேர்த்துக்கலாம். களி மாவு சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். களிமாவையும் இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மண்டவெல்லத்தை காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கிறோம்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த ஆட் பண்ணுற தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இனிமேலேருந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கட்டிகள் எதுவும் விழாத மாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கணும். அப்போது நமக்கு தண்ணியாக இருக்கிற பதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிக்கும். களி நல்லா வெந்து வர வர இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிரும். அது எல்லா பக்கத்துலையும் தெரிக்கும், கையிலையும் நல்லா தெரித்து சுட ஆரம்பிச்சிரும். அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தில் களியை கிண்டலாம். அதை கிண்டுறதுக்கும் இந்த கண்ணாப்பா மாதிரி ஒரு பெரிய கரண்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ கையிலையும் படாது, கிண்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா களி இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு குக்கரில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சு ஒரு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவாங்க. ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கிறது கை வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி குக்கர் ப்ராசஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி கிண்ணா தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா களி நல்ல பக்குவத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா கைவிடாமல் கிளறிட்டு இருக்கும்போதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இறக்கி வச்சதுக்கப்புறமும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உளுந்தங்களியை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தான் நிறைய சேர்ப்பாங்க அதில். ஆனால் இந்த திருவாதிரை களியை பொறுத்த வரைக்கும் நெய் தான் நிறைய சேர்ப்பாங்க. மேக்ஸிமம் நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்குறேன். அதுவே போதும். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக களியை கிண்டிடலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு அப்படியே வச்சுருங்க. ரெண்டு நிமிஷம் கொஞ்சமாக சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்திங்கன்னா ஒட்டாமல் நமக்கு திருவாதிரை களி செமையாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வறுத்த முந்திரி பருப்பை களியில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு களி உருண்டை மேலேயும் வறுத்த முந்திரி பருப்பை வச்சு கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த திருவாதிரை களி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த களியை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.